நாம் தமிழர் கட்சி எதற்காக இந்த மண்ணிற்கு, நம் தாய் மண்ணிற்கு வேண்டும் என்பதை விளக்குவதற்காக நாம் இங்கே கூடியிருக்கிறோம். நாம் தமிழர் கட்சி என்பது இந்த மண்ணுக்கான அரசியலை செய்ய நாங்கள் வரவில்லை, அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை செய்ய நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். இந்த மண்ணிலே இந்த இருபெரும் திராவிட கட்சிகளை எதிர்த்து போர் செய்வது என்பது மிகவும் கடினமான ஒரு சூழல். அதை நாங்கள் இங்கே 2014 இருந்து அரசியல் களமாக 2009 அங்கே ஈழத்தில் எப்போது புலிக்கொடி இறக்கப்பட்டதோ அப்போதிலிருந்தே இங்கே நாங்கள் களமாடி கொண்டிருக்கிறோம். இந்த திருவிக நகர் தொகுதி என்பது தனி தொகுதி, மக்கள் அடர்த்தியாக வாழும் சேரிகள் நிறைந்த பகுதி. 72 கன்னிகாபுரம், 6 தொட்டி, அப்படியே வந்து KM கடனு, மொத்தமே ஓட்டு எல்லாம் வந்து எல்லாம் அரசியல் வந்து தலித்னு சொல்ற நம்ம பறையர் இனம். நான் அதை பெருமையாக சொல்றேன், நான் பறையர்னு. இந்த பறையர் இனம் அடர்த்தியாக வாழும் இந்த பகுதி. இந்த திராவிடம் நம்ம என்ன சொன்னுச்சுன்னா, என்ன ஆதி திராவிடம் சொல்லுது, அது என்ன தலித்துன்னு சொல்லுது, என்ன அறிஞன்னு சொல்லுது. நான் இல்ல, அப்படி இல்ல. நான் தனித்த பேரினம், உலகின் மூத்த தமிழ் குடியில் பிறந்த பறையர் குடி, பறையர் பெருங்குடி. அதை நான் அழுத்தமா பதிவு பண்ற விரும்புறேன். நமது அரசியலை இங்கே நமது அண்ணன் என்று அழைக்கப்படுகிற திருமாவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். அவர் நமக்கான அரசியலை ஒருபோதும் இந்த மண்ணில் செய்ததே இல்லை. இதை சொல்வதற்கு எனக்கு முழு உரிமை உண்டு. அவர் எங்கள் குடிக்கு, பறைய பெருங்குடிக்கு ஒரு ஜாதி சான்றிதழ் வாங்கி கொடுத்ததாக எந்த வரலாறும் இல்லை. ஒருவரை கைவிட்டு தூக்கிவிட்டதாக எந்த சான்றும் இல்லை. எங்களை கட்டப்பந்தத்தை செய்ய வைத்து அடியாட்களாக புள்ளிங்கோலாக மாற்றியதுதான் அவர் செய்த பெரும் சாதனை. இதை எப்படி நான் விளக்குறதுன்னு சொன்னா, இங்க நான் எங்கதான் KM காரன் உருத்தடி பகுதியில் தான் நான் இருந்த இடம். நாங்க தான் பிறந்து வளர்ந்தேன். அங்கதான் அவரோட முதல் கூட்டம் அந்த குருசடி பகுதியில் தான் போடப்பட்டது. அது எங்க ஊரு அம்பேத்கர் மன்றம் தான் அவர் முன்னாடி இட்டு வந்து அவரை போட வச்சாங்க. அதோடு எங்க மக்களுக்கு அவர் எதுவும் செய்யல. இந்த மேடை வந்து தப்பாட்சிக்காரங்க, நான் பறையர், அதனால இந்த மேடை எதுவும் சொல்லாத நான் பேச போறேன். வானர், பறையர், கடம்பன், துடியன், இது 4 அல்லாது சாதிகள் மாங்குடி மருதனார் புறநானூர்ல 3000 வருஷம் சொல்லிட்டார். இந்த 4 பெருங்குடிகள் வானர், பறையர், கடம்பன், துடியன், இதுல இருந்து தான் மற்ற எல்லா ஜாதிகளும் கிளைத்து வந்தது. பழமொழி சொல்லுவாங்க, பாப்பானுக்கு மூத்தவன் பறையன்னு. அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. பாப்பானுக்கு மூத்தவன் பறையன். அது 3000 வருஷம். அந்த சொல்வதற்கு வந்து 3000 வருஷ வரலாறு இருக்குது. அந்த பழமொழிக்கு 3000 வருஷம் வரலாறு. அது எப்படின்னா, ஒரு ஊர்ல அண்ணன் தம்பிங்க 2 பேர் இருக்காங்க. அண்ணன் வந்து அந்த கோயில் நிர்வாகத்தை பாக்குறாரு. அந்த ஊர்ல கோயில அவர் தான் நிர்வகிச்சு வர்றாரு. அந்த பூஜை எல்லாம் பண்ணி வர்றாரு. இது அவர் தம்பியோட மனைவிக்கு பிடிக்கல. எப்படின்னா, ஒரு வெளியே நம்ம புருஷனை உள்ளே எடுத்து போயிட்டோம்னு அவங்க ரொம்ப மும்முரமா வேலை செய்யும் போது அவங்க ஊர் பொதுமக்கள் ஒரு பொய்யான ஒரு குற்றத்தை வச்சிடறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அவர் வந்து கோயில்ல மாட்டுக்கறி செஞ்சு சாப்பிட்டாரு. யாரு? அண்ணன். அப்ப வந்து ஊர் பஞ்சாயத்துலாம் கூடி, ஊர் மக்கள் கூடி கேட்கறாங்க, என்னங்க இந்த மாதிரி சொல்றாங்களோ, ஒரு குற்றச்சாட்டு இருக்காங்க உங்க மேல, என்னங்க இது அப்படின்னு கேட்கும் போது, ஆமாங்க சரி ஒத்துக்கிட்டாரு. ஒத்துனோடனே அவங்க ஊர் மக்கள் அவரை வெளியே அனுப்புறாங்க. வெளியே அனுப்பும்போது கேட்கறாங்க, நீங்க போயிட்டீங்கன்னா இந்த கோயிலை யாரு பாப்பா அப்படின்னு கேட்கும்போது, என் தம்பி பாப்பான்னு என்ன சொல்லிடுறாருன்னா, என் தம்பி பாப்பான். இங்கதான் அந்த பாப்பான் கூடி வந்து, பாப்பான்னா தமிழ் பாப்பார்கள், ஆரியர் பாப்பா, ஆரியர்கள் வேற, தமிழ் பார்ப்பார்கள் வேற. அதை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த பார்ப்பான்றவர்கள் அப்பதான் கோயிலுள்ள வராங்க. இந்த பறையர் கூடிய வெளியே நகர்த்திட்டு அது சூழ்ச்சியால கோயில் நிர்வாகத்தை கைப்பற்றுறாங்க, விட்டுறாங்க. இதுதான் பாப்பானுக்கு மூத்தவன் பறையன்ற பழமொழியோட விளக்கம். இதுல என்ன சொல்ல வருதுன்னா, நம்ம எப்படி நயவஞ்சகமா ஒரு பெருங்குடி ஒரு கோயில் நிர்வாகத்திலிருந்து நம்ம தான் பூஜை எல்லாம் நம்ம தான் பண்றோம், நம்ம எப்படி வெளியே நகர்த்தினாங்கன்றத சொல்லுது. இந்த ஒரு சின்ன இந்த 3 வார்த்தை சொல்லிட்டு, 3 வார்த்தை வந்து நம்மளுக்கு சொல்லிடு. பறையர்கள் வந்து தமிழர்கள் எங்க பூர்வமா வாழ்றாங்களோ, இலங்கையா இருக்கட்டும், கேரளமா இருக்கட்டும், ஆந்திரா, கர்நாடகா, இது மாதிரி தமிழர்கள் பூர்வீகமா வாழ்ற இடத்துல பரவி வாழ்றாங்க. நம்ம இந்த மண்ணோட பூர்வ குடின்ற சான்றுக்கு அது ஒன்னே போதும். இதை எந்த வீசி கவர்மெண்ட்லயும் கேட்க முடியாது, சொல்ல மாட்டாங்க. நீங்க யாருன்னு சொல்ல மாட்டான். ஃபர்ஸ்ட் யாருன்னு, உன்னை தலித்து
ஹரிஜன, ஆதி திராவிடன் அப்படின்னு என்ன மட்டுப்படுத்த வைக்கிறான், என்ன அசிங்கப்படுத்துறான். நான் ஏன் அசிங்கப்படுத்தி என்ன மதிக்கணும்? எனக்கு இருக்குதுங்க. எங்க அம்மா கேக்மான்ல பிறந்து வெளியே போகும்போது அப்பெல்லாம் தெரியாது, சின்ன வயசு இருக்கும்போது எனக்கு அந்த வழி தெரியாது, ஜாதினா என்னன்னு தெரியாது. எனக்கு இடம் பெறும்போது கேட்கறாங்க, நீங்க யாருங்க? ஃபர்ஸ்ட் கேள்வி அதுதான், நீங்க யாரு, நீங்க என்ன ஆளு? அப்ப எங்க அம்மா அப்படியே தடுமாறுறாங்க, அவங்களுக்கு சொல்ல தெரியல. பக்கத்துல இருக்கிறா, எனக்கு ஒன்றும் புரியல. இது என்ன இது என்ன கேட்கறாங்க, இது அப்பதான் தெரியுது, ஓ இந்த மாதிரியா. அப்போ ஜாதி இங்க வேரூண்டி இருக்கு. பரையர் நாங்க நாங்க இழிக்குள்ள இல்லைங்க, மூத்த குடி, அறிவு குடி. எங்களுக்குன்னு நிறைய வரலாறு இருக்கு. அரசனுக்கு அடுத்த நிலையில இருந்தவங்க தான் பரையர்கள். அது எல்லா மட்டத்திலையும், அமைச்சராவோ மற்ற எல்லாமே. அரசருக்கு அடுத்த பதவியில் இருந்த பரையர்களை இந்த 3000 வருஷம் இருந்த ஆரியர்கள், ஆரியர்கள்லாம் நல்ல 6 அடிக்கு மேல ஹைட்டு. அவங்களோட ஜீன், அவங்க கூட கூறு என்ன சொல்லுதுன்னா 6 அடிக்கு மேல ஹைட்டா இருப்பாங்க, மூக்கு அவங்களுக்கு வளைஞ்சிருக்கும், உடது பெருத்து இருக்கும், நல்லா சிறப்பா இருப்பாங்க. இதுதான் அவங்களோட இது அடையாளம். தெய்வத்தினை சொல்ற ராஜீவ் கிட்ட ஊமுக்கம் என் முக்கம் ஒண்ணுன்னு என்ன சொல்றாரு பேச்சுவார்த்தையில, ராஜீவ் கிட்ட ஊமுக்கம் என் முக்கம் ஒண்ணுன்னு சொல்லும் போது நீயும் ஆரியன் நானும் ஆரியன்னு அவன் சொல்றான், சொல்லாம சொல்றான். அந்த அந்த ஆரியர்கள் வந்துதான் எங்களை சமூகத்தில் உயர்நிலையில் இருந்த பரையக்கூடிய கீழ்நிலைக்கா அப்படியே கொஞ்சமா கருத்தின்னு வராங்க. இதுல இன்னொன்னு என்னன்னா, அவங்க உடனே வந்துடல, அவங்க உடனே பிடிக்க முடியல. எங்க அந்த படிநிலையை அவங்களை கம்மி பண்றது ரொம்ப கடினமா இருக்கு. அப்ப என்ன பண்ணாங்க, அவங்க பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறாங்க. ஆரியருக்கும் பரையருக்கும் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறாங்க. நீங்க நிறைய பேரை பார்த்திருப்பீங்க, இந்த ஆரியர்கள தமிழர் மாதிரியே இருப்பாங்க, பரையர் குடியில ஆரியர் தோட்டத்துல அந்த அந்த ஜீன் இருக்குல்ல, அது நிறைய அது கலந்துருச்சு. அப்ப பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கும்போது தான் அப்படி கொஞ்சமா நம்மள நகர்த்தி வெளியே தள்ளுறாங்க, கோயிலை விட்டு வெளியே தள்ளுறான், ஒவ்வொரு அரசு அதிகாரத்தை வெளியே தள்ளுறான். கடைசியில 13ஆம் நூற்றாண்டுல இந்த விஜயநகர பேரரசு வந்துதான் நாங்க மொத்தமா வெளியே சேரின்ற ஒதுக்குப்புறமா எந்த தள்ளப்படுறோம் மொத்தமா. இதை எந்த விசிகார் மாதிரிலையும் எவனும் பேச மாட்டான். எனக்கு தேவை நான் அடியாளா இருக்கணும், அவனுக்கு நான் கட்ட பஞ்சாயத்து பண்ணணும், இதுதான் அவங்களோட குறிக்கோளா இருக்கு. பரையருக்குள்ள 72 உட்பிரிவு இருக்கு. வள்ளுவ பரையர், சாம்பவ பரையர், தங்கலான் அப்படின்னு ஒரு 72 உட்பிரிவு இருக்கு. இந்த இதுலயே பரையர் சமுதாயத்துல 72 உட்பிரிவு இருக்கு. 1800 வெள்ளக்காரங்க இருக்க இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்படி 380க்கும் மேற்பட்ட உட்பிரிவு பரையர் குடியில இருக்குன்னு ஆதாரம் இருக்கு. அவனோட கெஜெட்ல அவன் எழுதி வச்ச ஆதாரத்துல 380க்கும் மேற்பட்ட உட்பிரிவுகள் பரையர் குடியில் உண்டுன்னு அவன் நம்ம இது இல்லை, நான் சொல்லல, அவன் சொல்லிட்டு போயிட்டான். இப்ப நம்ம என்ன பண்றோம் இங்க, நீங்க பாருங்க, இது வடசென்னை, இந்த தொகுதி கண்டிப்பா வளரல. எல்லாம் இங்க உடலுழைப்பு போடுறவங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க, ரிக்ஷா ஓட்டுறவங்க, அது அந்த மாதிரி தான் இருக்கும். அதுவே நீங்க இந்த பூந்தமல்லி தாண்டி போட்டீங்கன்னா அங்கேயும் பரையர் வாழ்றாங்க, அங்கேயும் பரையர்கள் வாழ்றாங்க. அவங்களோட வாழ்க்கை தரம் வேற மாதிரி இருக்கு, அவங்களோட வாழ்க்கை தரம் வேற மாதிரி இருக்கு, படிக்கிறாங்க, அவங்க பழக்கம் வேற மாதிரி இருக்கு. ஆனா இந்த இடத்துல இந்த வட சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த அரசியல்வாதிங்க எல்லாருமே எங்களை அடியாளுகளா கட்ட பஞ்சாயத்து முறை தான் பண்றாங்க, பாக்குறாங்க. இப்போ தொகுதியை பத்தி வருவோம். இந்த தொகுதியில வடசென்னை வளர்ச்சி நிதினு ஒரு 4000 கோடி, யாரு நம்ம சிஎம்ஜேல நம்ம வடசென்னை நடத்த இருக்காருல்ல சேகர்பாபு, அவர் ஒரு ஸ்கீம் எடுத்து வர்றாரு, வடசென்னை வளர்ச்சி நிதி 4000 கோடின்னு. எதுக்கு இப்ப அந்த 4000 வளர்ச்சி எங்களுக்கா? காலங்காலமா இந்த மண்ணில் வளரும், இது வரைக்கும் அது தேவைப்படலையா உங்களுக்கு? ஏன்னா இப்ப 2 லட்சம் வட இந்திய வரி கட்டுறவன், கவர்மெண்ட் கையெழுதி கொடுக்குறவன் 1 லட்சம் பேர் குடியேற போறான் இந்த தொகுதியில. பின்னில எல்லாத்துலயும் குறைஞ்சபட்சம் 2 லட்சம் பேர் வர போறாங்க. அவங்களுக்கான இதுதான் அந்த 4000 கோடி வடசென்னை வளர்ச்சி நிதி. இப்போ பாத்தீங்கன்னா ஃபுல்லா பைப் லைன், ஆழ்குடியில தண்ணி இல்லை இத்தனை காலம், ஒரு 50-60 வருஷமா ஜனங்க அங்கதான் இருக்கு. கன்னிகாபுரத்துல ஒரு 100 வருஷமா வாழ்றாங்க, இத்தனை காலம் தண்ணி இல்லை அவங்களுக்கு. ஆனா இப்போ பைப் லைன் போட்டு தண்ணிய எத்தனை வரான். எதுக்கு எத்தனை வரான்? இந்த மார்வாடி ஜெயினு இவங்க இருக்காங்கல்ல, இவங்களுக்கு குளிக்கிறதுக்கும் பாத்ரூம் போறதுக்கும் தண்ணி இல்லை, அதனால தண்ணி வருது. அப்ப என்ன பண்றான், அங்க போறது சும்மா நீ லைட்டா குடிச்சுக்க அப்படியே சொல்லுவாங்க, ஏதோ வயலுக்கு போறது அது சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அவனுக்கு வருது.
அவனுக்கு குளிக்கிறதுக்கும் பாத்ரூம் யூஸ் தண்ணிய எங்களுக்கு குடிக்கிற கொடுக்குறான்பா. இது தான்பா இந்த அரசியல். இந்த 4000 கோடி இந்த பிரிட்ஜ் கட்டினா எவ்வளவு நாள் எப்படி இருந்தது? அந்த பின்னி மில்லு பின்னி பிரிட்ஜ் எப்படி இருந்தது? போக முடியுமா நைட்ல? இப்ப எப்படி இருக்குது? யார் எங்களுக்கு கட்டினியா? எங்க மக்களுக்காக கட்டினியா? அதை சொல்லு. என் மக்களுக்காக அந்த பிரிட்ஜை கட்டிட்ட நீ. எவ்வளவுங்க 4000 கோடிங்க. யாருக்கு சாருங்க இது? அதுல ஒரு 10% உனக்கு, இன்னொரு 10% மேயருக்கு. 400 கோடி போயிட்டு இருக்கோம். இது இங்க பிச்சை போட்டுருக்காங்க ஜனங்களுக்கு, எங்களுக்கு போடல. இங்க வந்து குடியேறது அந்த மார்வாடி ஜெயினு இவங்களுக்கு நீ செலவு செய்யற எங்க காசு எடுத்து. ஏன்னா வந்து எல்லாம் பண்றான் அவன் தான். ஹிந்தியில அங்க போஸ்ட் ஓட்டுற இதுல தபால்பட்டியில ஹிந்தியில போய் ஆள் கேட்கறீங்க போஸ்ட் ஓட்டி உங்க போட்டோ போட்டு. யாருக்கான அரசு இது? இந்த அரசு யாருக்கான அரசு? நிறைய பேச நினைச்சேன், சரியா கொஞ்சம் வரல. நன்றி. நாம் தமிழர், நாமே தமிழர். விவசாயிக்கு ஓட்டு போடுங்க. நாங்க ஓட்டுக்காக வரல, இந்த நாட்டுக்காக வந்திருக்கோம். ஒரே ஒரு முறை ஓட்டு போட்டு பாருங்க, கேட்டுங்களா? புதுசா ஒருத்தன் வந்தான், இவன் பண்ணான், இதை பண்ணான். புதுசா ஒருத்தன் வரானாலே போடுனீங்கன்னா அது ஒண்ணும் புரியலங்க. அது புதுசா ஒருத்தன் வந்துட்டான், புதுசா ஒருத்தன் வரல, புதுசு. நாங்க தான் புதுசா வந்தோம், என்ன நம்புனியா? சினிமா பார்த்து நம்புற, திரைக்க வச்ச பார்த்து நம்புற, அவன் பின்னாடி ஓடுற. அவன் மக்களையே காப்பாத்தல, பொண்டாட்டி பொண்டையே காப்பாத்தல, அவன் நாட்டுக்கு பார்த்து நம்புற. நீ கொஞ்சம் அறிவு இருக்கு அவங்களுக்கு, சிந்திக்க திறமை இல்லாத ஒரு தற்கொலை கூட்டம் போயிட்டான் எல்லாம். அது அவங்க நம்ம போல நம்ம தான் எனக்கு நிற்கிற பக்கத்துல. நன்றி. நாம் தமிழர், நாமே தமிழர்.